ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் இந்த வீக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் ஒரு ரவுண்டப்பாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ரெகுலராக பார்க்குற மாதிரி ஃபர்ஸ்ட் வந்துட்டு நேஷ்னல் நியூஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்ஸ் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு ரவுண்டப் மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் இன்றைக்கி என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினய் மோகன குவாத்ரா அப்படின்ற ஒரு பர்சனை வந்துட்டு யூஎஸ்க்கு அம்பாசடராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வினய் மோகன் குவாத்ரா யார், இதுக்கு முன்னாடி இவர் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தார், இப்போ எதுக்கு இந்த சேஞ்ச் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு ரவுண்டப்பை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த வினய் மோகன் குவாத்ரா வந்துட்டு இதுக்கு முன்னாடி இந்தியாவோட ஃபாரின் செக்ரட்டரியாக இருந்திருக்காரு. ஸோ ஒரு மினிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஹெட்டாக வந்துட்டு மினிஸ்டர் இருப்பாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் டாஸ்க் எல்லாம் பண்ணுறதுக்கு வந்து செக்ரட்டரிஸ் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் செக்ரட்டரிஸாக இருந்திருக்காரு ஃபாரின் கவுன்சிலில். ஸோ இப்போ வந்துட்டு இவர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஜூலை 19 அன்னைக்கு யூஎஸ்க்கு வந்து அம்பாசிடராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பீரியடில் வந்து இது ஏன் க்ரூஷியலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸில் வந்து இப்போ பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ஸ் வந்து நடக்க போகுது. ஸோ அதுக்கப்புறம் ஆட்சி மாதிரி புதுசாக வரவங்க கூட நம்ம ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், டிப்ளமேட்டிக் டைஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும் எஃபெக்டிவாக அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு எஃபெக்டிவ் லீடர்ஷிப் வந்து தேவைப்படுது. ஸோ அதனால் இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு நம்ம கண்ட்ரியோட டிப்ளமேட்டிக் டைஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த நியூஸில் நம்ம இம்பார்ட்டன்ட் ஃபேக்டாக பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஆந்திர பிரதேஷில் வந்து ஒரு ஃபார்மிங் கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனிக்கு வந்து குல்பென் கியான் ப்ரைஸ் அப்படின்ற ஒரு ப்ரைஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து என்னது, எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அந்த ஆந்திர பிரதேஷ் பேஸ்ட் கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரியான விஷயத்தை தான் நம்ம இந்த நியூஸில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, ஆந்திர பிரதேஷில் வந்து ஒரு கம்யூனிட்டி பேஸ்ட் ஆர்கனைசேஷன் இருக்குது. ஸோ அது பேர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திர பிரதேஷ் கம்யூனிட்டி மேனேஜ் நேச்சுரல் ஃபார்மிங். ஸோ இவங்க வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வச்சு எந்த வேஸ்ட்டுமே ப்ரொடியூஸ் பண்ணாமல் எப்படி ஃபார்மிங் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முறையில் ஃபார்மிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை ரெக்கக்னைஸ் பண்ணி தான் இவங்களுக்கு இந்த அவார்ட் கிடச்சிருக்கு. ஸோ இது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா, இந்த APCNF, இந்த ஆந்திர பிரதேஷ் கம்யூனிட்டி மேனேஜ் நேச்சுரல் ஃபார்மிங், இந்த கம்பெனிக்கு வந்துட்டு கேல்டோஸ் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனில் இருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்கனைசேஷனோட பேஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, போர்ச்சுகல் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்குது. ஸோ வந்து எதுக்காக இந்த ரெக்கக்னிஷன் அவங்களுக்கு கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு ஜீரோ வேஸ்ட் ஃபார்மிங் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சஸ்டெயினபிள் ரிசோர்ஸஸ் இல்லைனா இந்த வெஜிடபிள் வேஸ்ட், இந்த மாதிரி நிறைய சோர்ஸஸ் இருக்குது இல்லையா ஃபார்மிங் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த சோர்ஸஸ் எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி ஃபர்டிலைசர்ஸை யூஸ் பண்ணாமல் எப்படி நம்ம ஹெல்த்தியாக க்ராப்ஸ் வளர்க்கலாம், இந்த மாதிரி கான்செப்ட்ஸை வந்து இன்டெகிரேட் பண்ணி அவங்க ஃபார்மிங் பண்ணுறாங்க. ஸோ இதை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த அவார்டு இவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஆர்கனைசேஷனை எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2016 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு கிட்டத்தட்ட 6 லட்சம் ஃபார்மர்ஸ் வந்து இந்த கம்யூனிட்டி பேஸ்ட் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட மெயின் நோக்கமே வந்துட்டு கெமிக்கலை வந்து ரெடியூஸ் பண்ணணும் க்ராப்ஸில் அப்படின்றது தான். ஸோ அது போக ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஸ்டேபிளாக ஒரு இன்கம் இருக்கணும், சாப்பிட்ற மக்கள் எல்லாருக்குமே வந்து நிலையான ஃபுட் செக்யூரிட்டி இருக்கணும், எப்போவுமே எல்லாருக்குமே சாப்பாடு கிடைக்கணும், இந்த மாதிரியான விஷயங்களை முன்னெடுத்து வச்சு தான் இந்த ஆர்கனைசேஷன் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2020 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அவார்டை வின் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு 1 மில்லியன் யூரோ வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த 1 மில்லியன் யூரோவை வந்துட்டு அவங்க கம்பெனியை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ஏதாவது ஒரு ப்ராசஸ்க்காகவோ அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எதுக்காக தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் அண்ட் என்வாயர்மெண்டல் ஒர்க், ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் என்வாயர்மெண்ட் ப்ரொடெக்ஷன் மாதிரியான விஷயத்துக்கு வந்து யார் இன்னோவேட்டிவான சொல்யூஷன்ஸ் கொண்டு வராங்களோ அவங்களுக்கு தான் ரெக்கக்னிஷன் கொடுத்து இந்த ப்ரைஸ் அமௌண்ட் தராங்க. ஸோ இதுதான் வந்து இந்த நியூஸோட ஹைலைட்டாக நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் நம்ம இன்டர்நேஷ்னல் நியூஸ் என்ன இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஐவரி கோஸ்ட் அப்படின்ற ஒரு ஸ்டேட் வந்துட்டு UN வாட்டர் கன்வென்ஷனில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட்டில் இருக்குது. இந்த இடத்துல தான் வந்து இந்த ஐவரி கோஸ்ட் அப்படின்ற இடம் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இங்கே சுற்றி வந்து வாட்டர் இருக்குது இல்லையா. ஸோ இது போக வந்துட்டு இங்கே டிரான்ஸ்பவுண்டரி ரிவர்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. டிரான்ஸ்பவுண்டரி ரிவர்ஸ்னால் இப்போ வந்து நம்ம ஊரில் வந்து யமுனா அப்படின்னு ஒரு ரிவர் இருக்குது இல்லையா. ஸோ இது வந்து வேறு கண்ட்ரீஸ்க்கெல்லாம் கூட பாஸ் ஆன் ஆகி வேறு பேரில் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் நடுவில் வந்து ஒரு வாட்டர் பாடி போகுது அப்படின்னா அதை தான் வந்துட்டு நம்ம டிரான்ஸ்பவுண்டரி ரிவர்ஸ் இல்லைனா டிரான்ஸ்பவுண்டரி வாட்டர் பாடிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து தண்ணி வற்றி போயிடுச்சுன்னா அப்போது 2 கண்ட்ரீஸ்க்குமே பிரச்சனை தானே. அதே மாதிரி இப்போ ஒரு கண்ட்ரி வந்துட்டு தண்ணியை டேம் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து வாட்டர் ஸ்கேர்சிட்டி வரும். ஸோ இதுவும் ஒரு ப்ராப்ளமாக பார்க்குறாங்க. அது போக கிளைமேட் சேஞ்ச் மாதிரியான விஷயத்தினால இந்த ரிவர் வந்து வற்றி போயிடுச்சுன்னா 2 இடங்களுக்குமே தண்ணி கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி காமனான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் டேக்கிள் பண்ணுறதுக்கு தான் இந்த கன்வென்ஷனை வந்து கொண்டு வந்திருக்காங்க.
ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கன்வென்ஷனை யாருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூரோப்பியன் ரீஜனில் இருக்கிற கண்ட்ரீஸ் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா 2016 வந்துட்டு எல்லா யுனைடெட் நேஷன்ஸில் இருக்கிற மெம்பர் ஸ்டேட்ஸையும் வந்து இன்க்ளூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அப்படி ஒரு கன்வென்ஷன் ஸ்டார்ட் பண்ணி அதில் 10th ஆஃப்ரிக்கன் கண்ட்ரியாக வந்து இதை ஜாயின் பண்ணியிருக்கு. ஸோ இந்த கன்வென்ஷனோட ஃபுல் பேர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கன்வென்ஷன் ஆன் ப்ரொடெக்ஷன் அண்ட் யூஸ் ஆஃப் டிரான்ஸ்பவுண்டரி வாட்டர் கோர்சஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் லேக்ஸ். ஸோ கன்வென்ஷன் ஆன் தி ப்ரொடெக்ஷன் அண்ட் யூஸ் ஆஃப் டிரான்ஸ்பவுண்டரி வாட்டர் கோர்சஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் லேக்ஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் நடுவில் பாஸ் ஆகிற ஒரு வாட்டர் பாடி, இல்லைனா வந்து காமனாக இந்த ஓஷன் சீஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அங்கே வந்து வாட்டரை வந்து எப்படி நம்ம சஸ்டெயினபிளாக யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த கன்வென்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 8 டிரான்ஸ்பவுண்டரி ரிவர்ஸ் வந்து இருக்குது. ஸோ வேறு கண்ட்ரிஸ் கூட வேறு பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட்ஸ் கூட வந்து இவங்க இந்த டிரான்ஸ்பவுண்டரி ரிவர்ஸை ஷேர் பண்ணுறாங்க. எத்தனை கண்ட்ரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 6 நெய்பரிங் கண்ட்ரிஸ் கூட இவங்க ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இவங்க இந்த கன்வென்ஷனில் ஜாயின் பண்ணுறது வந்து இந்த டைமில் ரொம்ப முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்குறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப்ரிக்கன் சப்கான்டினென்ட்டில் வந்து வாட்டர் ஸ்கேர்சிட்டி வந்து ரொம்ப மோசமாக ஆகிக்கிட்டே போகுது. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்சை வந்து மெயின் ரீசனாக சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட்லேருந்து இந்த ஐவரி கோஸ்ட் அப்படின்ற ஒரு ஸ்டேட் வந்து ஜாயின் பண்ணது ஒரு சிக்னிஃபிகண்ட் இம்பேக்ட் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ இப்படி எல்லாருமே வந்து இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்தால் தான் நம்மளால் வாட்டர் கன்சர்வேஷன், கிளைமேட் சேஞ்ச் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நம்ம எஃபெக்டிவாக சொல்யூஷன்ஸ் கொண்டு வர முடியும். ஸோ அதனால தான் இந்த மெம்பர்ஷிப்பை வந்து இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் வாட்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ 2 சைட்லேயுமே தானே தண்ணி பாஸ் ஆகுது, அதுக்கு 2 சைட்லேருந்தும் எஃபர்ட் எடுத்தால் தான் நம்மளால் கன்சர்வேஷனை வந்து முன்னெடுத்து வைக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த கோஆப்ரேட்டிவ் வாட்டர் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப எசென்ஷியலாக இருக்குது. இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஸ்டெயினபிளாகவும் என்வாயர்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாகவும் அதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை எப்படி முடிஞ்ச அளவுக்கு வேஸ்ட் பண்ணாமல் என்வாயர்மெண்ட் ஃப்ரெண்ட்லி இனிஷியேட்டிவ்ஸை வந்து எப்படி நம்ம கொண்டு வரலாம், இந்த மாதிரியான விஷயங்களை தான் பார்க்குறாங்க. ஸோ நம்மளுக்கு பார்த்தோன்னா பிளாஸ்டிக்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுறது, இல்லைனா பயோடிகிரேடபிள் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது, வாட்டர் பொல்யூஷன், பிளாஸ்டிக் பொல்யூஷன், இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸை வந்து இன்டெகிரேட் பண்ணி தான் இந்த கன்வென்ஷனை வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதோட மெயின் ஆப்ஜெக்டிவே வந்து வாட்டர் பொல்யூஷனை ரெடியூஸ் பண்ணுறது, வாட்டர் பாடிஸில் வந்து வேஸ்ட் இருக்குன்னா அதை எப்படி எஃபெக்டிவாக க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை தான் இந்த கன்வென்ஷன் மூலியமாக இவங்க பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் நம்ம பார்த்தோம்னா மூன் சர்ஃபேஸில் வந்துட்டு கேவ் இருக்குது அப்படின்னு இப்போ டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டிஸ்கவரியை பண்ண ஸ்பேஸ் கிராஃப்ட் பேர் என்னது, ஸோ அதனால் நம்மளுக்கு என்ன யூஸஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் தான் நம்ம இந்த நியூஸில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த மூன் சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே மேடு பள்ளம் மாதிரி இருக்கும். இதை தான் வந்து நம்ம கிரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு டிப்ரெஷன் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த குழி வந்துட்டு எல்லா பிளானட்ஸ்க்கும் வந்து பொதுவாக இருக்கிறது தான். ஆனால் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேவ் மாதிரி இருக்குது. ஸோ பல வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு வால்கானிக் ஆக்டிவிட்டி மாதிரி நடந்து அதன் மூலிமா இந்த கேவ் ஃபார்ம் ஆகிருக்கலாம் அப்படின்னு வந்து சயின்டிஸ்ட் அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து ஐடென்டிஃபை பண்ண ஸ்பேஸ் கிராஃப்ட் பேர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நாசாவுடைய லூனார் ரினைசன்ஸ் ஆர்பிட்டர் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் தான் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து எப்போது ஏர்த்தை விட்டு போச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2010 அப்படின்ற இயரில் தான் போயிருக்கு. ஸோ இது எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீ ஆஃப் ட்ராங்குவிலிட்டி அப்படின்ற ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த சீ ஆஃப் ட்ராங்குவிலிட்டி அப்படின்றது என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா 1969லேருந்து அப்போலோ அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் ஷிப்பை வந்து அனுப்பிச்சாங்க. அந்த அப்போலோ லேண்ட் ஆன இடத்த தான் நம்ம சீ ஆஃப் ட்ராங்குவிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சைட் பக்கத்துலேயே தான் அந்த கேவ் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ இது நம்மளுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேவோட டெம்பரேச்சர் வந்துட்டு ஹியூமன் சர்வை பண்ணுற அளவுக்கு ஓரளவுக்கு அடிக்குவேட்டாக இருக்குது. ஸோ அதனால் ஆஸ்ட்ரோநாட்ஸ்க்கு வந்து ஏதாவது ஒரு எமர்ஜென்சி கேசஸ்லேயோ இல்லை நம்ம ஹியூமன் சிவிலைசேஷனுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருதுன்ற பட்சத்தில் நம்ம போய் அங்கே ஷெல்டர் எடுத்துக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய பர்பஸஸ்க்கு வந்து நம்ம இந்த இடத்த யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பாசிபிலிட்டிஸை வந்து சயின்டிஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுக்கான சேஃப்டி மெஷர்ஸ் எப்படி எடுக்கிறது, இதை வந்து எந்த அளவுக்கு ஆக்சசபிளாக இருக்கும், இல்லை அங்கே வந்து வேறு ஏதாவது ஏலியன் ஸ்பீஷீஸ் இருக்குமா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம மைண்டில் இருக்கு இல்லையா. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணுறதுக்கு இன்னும் டைம் ஆகும். ஸோ அதை வந்து ஃபர்தர் ஸ்டடீஸாக வந்து நாசாலேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அந்த டெம்பரேச்சர் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, 17 டிகிரி செல்சியஸில் வந்து அந்த டெம்பரேச்சர் இருக்குது. ஸோ ஹியூமன் வந்து பேசிக்காக சர்வைவ் பண்ணுற அளவுக்கு தான் இந்த டெம்பரேச்சர் இருக்குது. ஸோ இதில் வந்து நல்ல ஷெல்டரும் இருக்கிறதால ஹியூமன் பீயிங்ஸ் வந்து சர்வைவ் பண்ணுறதுக்கு அடாப்டபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இது எதனால் ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொன்னோம், வால்கானிக் ஆக்டிவிட்டினால ஆயிருக்குன்னு சொன்னோம். ஸோ அது வந்து எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 16 லாவா டியூப்ஸ் வந்து லிங்க் ஆகி தான் இது வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட 200 பிட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிட்டுனா குழின்னு அர்த்தம். ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட 200 குழியெல்லாம் சேர்ந்து தான் ஒரு கேவ் மாதிரி ஷேப்பில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த நியூஸ்க்கான இம்பார்ட்டன்ஸாக நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் நம்ம பார்த்தோம்னா சைனா வந்துட்டு ஒரு கார்பன் ஃபைபர் ஹை ஸ்பீட் ட்ரெயினை வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கார்பன் ஃபைபர் ஹை ஸ்பீட் ட்ரெயின் வந்து எதனால் ஸ்பெஷலு, சைனா வந்து இதை லான்ச் பண்ணதால் என்ன அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த நியூஸை பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்லி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா சைனா வந்துட்டு ஒரு ஹை ஸ்பீட் ட்ரெயினை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஹை ஸ்பீட் ட்ரெயின் வந்து எதை வச்சு பண்ணியிருக்காங்க அப்படின்னா கார்பன் ஃபைபர்ஸ் அப்படின்ற ஒரு மெட்டீரியல் வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கார்பன் ஃபைபர் வச்சு பண்ணுறதால நம்மளுக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஸ்டீல் ட்ரெயின்ஸை விட இது வெயிட் கம்மியாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஈஸி டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து இது ஃபெசிலிட்டேட் பண்ணி தருது. அது போக நீங்கள் பார்த்தீங்கன்னா பொல்யூஷனை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது போக இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ரயில்வே ஆப்ரேஷன்ஸ்லாம் கொண்டு போகணுன்னா இவ்வளோ நாள் மேனுவலாக பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ இப்போ வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸையும் வந்து இதில் யூஸ் பண்ணதால் நம்மளுக்கு வந்து எஃபிஷியன்சியும் இன்னும் ஸ்பீடாக இருக்கும், அக்யூரஸியும் வந்து நம்ம ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இன்னோவேஷனை தான் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஹை ஸ்பீட் ட்ரெயின்ஸை கொண்டு வந்து கிட்டத்தட்ட 22,000 மைல்ஸுக்கு வந்து ஃபங்க்ஷன் பண்ண விடுறாங்க. அதனால் சைனா கிட்ட தான் வந்து பிக்கெஸ்ட் நெட்வொர்க் ஆஃப் கார்பன் ஃபைபர் ட்ரெயின்ஸ் இருக்குது அப்படின்னு இந்த நியூஸ் மூலமா நம்மளுக்கு தெரிய வருது. இதுதான் இந்த வீக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸாக நம்ம பார்க்குறோம். நம்ம நெக்ஸ்ட் வீக் வேறு நியூஸோடு வந்து மீட் பண்ணலாம். இன்றைக்கி கிளாஸ் இதோடு முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.